இந்த வீடியோ மாஸ்டர் நேசமணி அவர்களை பற்றின முழு தகவல் அடங்கிய ஒரு வீடியோ தான். ஒரு 20 முக்கியமான வினாக்கள் இதில் அவரோட தகவல்களை முழுமையாக அடக்கி தான் இருக்குது. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். 1943 நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாஸ்டர் நேசமணி அவர்கள் தான். 1943 எந்த வருடம் மாஸ்டர் நேசமணி திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்னும் அமைப்பினை தோற்றுவித்தார்? திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் 1945. ஓகேவா? திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்னும் அமைப்பினை தோற்றுவித்தவர் மாஸ்டர் நேசமணி அவர்கள் தான். ஓகே. குமரியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? குமரி தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மாஸ்டர் நேசமணி அவர்கள் தான் குமரியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார். மாஸ்டர் நேசமணி பிறந்த வருடம் 1895 ஜூன் 12ஆம் தேதி மாஸ்டர் நேசமணி அவர்கள் பிறந்தார். திருநெல்வேலி ரயில் பாதையினை கன்னியாகுமரியுடன் இணைக்க குரல் கொடுத்தார். திருநெல்வேலி ரயில் பாதையினை கன்னியாகுமரியுடன் இணைக்க குரல் கொடுத்தவர் மாஸ்டர் நேசமணி. நாகர்கோயில் பேருந்து நிலையம் மற்றும் போக்குவரத்து கழகத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? நாகர்கோயில் பேருந்து நிலையம் மற்றும் போக்குவரத்து கழகத்திற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? மாஸ்டர் நேசமணி அவர்கள் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நேசமணிக்கு குமரியின் தந்தை என பட்டத்தை வழங்கியவர் சுப்பிரமணியம் பிள்ளை. குமரி தந்தை அப்படின்னு பெயர் வச்சது சுப்பிரமணிய பிள்ளை. ஓகே. மாஸ்டர் நேசமணி மண்டபத்தினை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மாஸ்டர் நேசமணி மண்டபத்தினை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த முதலமைச்சர் ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் 2014ஆம் ஆண்டு திறந்தார். நாகர்கோயில் நீதிமன்றத்தில் உயர் ஜாதி வழக்கறிஞர் உட்காரும் நாற்காலிகளை வெட்டி உதைத்தவர் யார்? அதாவது நாகர்கோயில் நீதிமன்றத்தில் உயர் ஜாதி வழக்கறிஞர்கள் உட்கார்றதுக்கு நாற்காலிகளும் மற்ற ஜாதி தாழ்ந்த ஜாதியில் உட்கார்றதுக்கு குந்து பலகை அப்படின்னா நாற்காலியோட கொஞ்சம் குட்டையாக குந்து பலகை நாற்காலியில் சாஞ்சிக்கலாம். அந்த குந்து பலகையில் சாயலாம் முடியாது. ஸ்டூல்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸ்டூல்லே கொஞ்சம் சின்ன சைஸ் அப்படின்னா அந்த நாற்காலியில் உட்காரவங்க ஹைட்டாக இருப்பாங்க, குந்து பலகையில் உட்காரவங்க கொஞ்சம் கீழே தாழ்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதனால் இவர் நேரம் உள்ள கோர்ட்டுக்குள்ள வராரு. நீதிமன்றத்தில் வந்தோடனே அந்த நாற்காலிகள் இருக்கு உயர் ஜாதியில் உட்கார அதை பூரா எட்டி உதைக்கிறார். உதச்சி தள்ளி விடுறார். இந்த மாதிரி தைரியமாக யாரும் பண்ணலை, இவர் தான் பண்ணியிருக்கார். நாகர்கோயில் நீதிமன்ற உயர் ஜாதி வழக்கறிஞர் உட்கார் நாற்காலிகளை எட்டி உதைத்தவர் நேசமணி. குமரி மாவட்ட தமிழ்நாட்டுடன் இணைந்த வருடம், அதாவது கன்னியாகுமரியை தமிழ்நாட்டோடு இணைந்த வருடம் 1956 நவம்பர் 1, அதாவது மாநில மறுசீரமைப்பு நாள். ஓகேவா? பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பிரதமர் நேருவால் பாராட்டப்பட்டவர் நேசமணி அவர்கள் தான். பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக நேருவால் பாராட்டப்பட்டவர் நேசமணி அவர்கள். நாகர்கோயில் பார் அசோசியேஷன் மேல் ஜாதி வக்கீல்களுக்கும் கீழ் ஜாதி வக்கீல்களுக்கும் தனித்தனியாக குடிநீர் பானையை உடைத்தவர். வக்கீல்களும் தனித்தனியாக தண்ணீர் பானைகள் வைத்திருந்தது பானையை உடைக்கிறார். அதாவது நேசமணி தான். நாற்காலிகள் எத்தி உதைக்கிறாரு, பானையை உடைக்கிறாரு, பயங்கரமாக இருக்கிற ஆள். ஓகே. நாகர்கோயில் பார் அசோசியேஷன் அதே நாகர்கோயில் பார் அசோசியேஷன் தலைவராக நேசமணி தேர்வான அங்கே தலைவராகவே ஆயிட்டார். 1943 ஆகிறார். ஓகே. 1943 நாகர்கோயில் நகர்மன்ற தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நாகர்கோயில் நகர்மன்ற தலைவர் பதவி தான் நாகர்கோயில் பார் அசோசியேஷன் தலைவராக 43 சேம். 1951 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நேசமணி எந்த தொகுதியில் போட்டியிட்டார்? நாகர்கோயில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஓகே. மாஸ்டர் நேசமணி பெயரில் எங்கு பாலம் உள்ளது அப்படின்னா மார்த்தாண்டம். நாகர்கோயில் கட்டப்பட்ட மாஸ்டர் நேசமணி மணிமண்டபத்தை எந்த வருடம் திறந்து வைத்தார் அப்படின்னா 2014 ஜெயலலிதா. ஃபஸ்ட்டு முன்னாலே வந்துருச்சு. மீண்டும் இது போன்ற மற்றொரு சந்திப்போம். விருப்பம் தெரிவியுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள், கருத்தை பதிவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழர்.